உங்கள் துஆக்கள், அதாவது பிரார்த்தனைகள், இப்போதும் விண்ணை நோக்கிச் சென்று அங்கிருந்து பதில் கிடைக்காமல் திரும்பி வருகிறதா? மனதில் ஒரு பாரம், ஒரு ஏக்கம், ஏன் என் வேண்டுதல்கள் மட்டும் ஏற்கப்படுவதில்லை என்ற கேள்வி உங்களை வாட்டுகிறதா? அப்படியென்றால் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது என்றே சொல்லலாம். பள்ளிவாசலுக்குள் நீங்கள் நுழையும் அந்த நிமிடம், ஜும்ஆ தொழுகைக்கு சற்று முன்னர் வெறும் 2 ரகத் மட்டும் தொழும் ஒரு 90 வினாடி வழிபாடு, உங்கள் பிரார்த்தனையை நேராக வானிலுக்கு பறக்க வைக்கும் ஒரு மாயத் திறவுகோலாக இருக்கலாம். ஆம், இது மாயமில்லை, அல்லாஹ்வின் வாக்கு. பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் நாம் தொழாத அந்த 2 ரக்கத். ஆம், இதுதான் நாம் பெரும்பாலும் அலட்சியப்படுத்தும் ஒரு முக்கியமான சுன்னத். இந்த ஒரு சிறு செயல் உங்கள் துஆக்களின் தலைவிதியையே மாற்றும் சக்தி கொண்டது என்றால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ ஒரு சாதாரண சுன்னத் அல்ல நண்பர்களே. இதுதான் தஹிய்யத்துல் மஸ்ஜித், அதாவது பள்ளிவாசலுக்குச் செய்யும் ஒரு வணக்கம், ஒரு மரியாதை. நமது அன்புக்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகத் தெளிவாகக் கூறியுள்ளார்கள், உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் நுழைந்ததும் அவர் உட்காரும் முன் 2 ரக்கத் தொழ வேண்டும். புகாரி 444, முஸ்லிம் 714. இந்த ஹதீஸின் ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வின் வீடு. அங்கே நாம் நுழையும் போது வெறும் ஒரு கட்டிடத்திற்குள் நுழைவது போல இல்லாமல், ஒரு புனிதமான இடத்திற்குள், இறைவனின் சன்னதிக்குள் நுழைகிறோம் என்ற உணர்வுடன் நுழைய வேண்டும். இந்த 2 ரகத்துகள் நாம் இறைவனுக்குச் செலுத்தும் முதல் மரியாதை. நாம் அந்த இடத்திற்கு வந்தவுடன் நம் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் இறைவனின் நினைவுக்குக் கொண்டு வந்து இந்த 2 ரகத்துகள் மூலம் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம். இது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி வெளி உலகக் கவலைகளில் இருந்து நம் கவனத்தை இறைவனின் பக்கம் திருப்புகிறது. மேலும் ஜும்ஆ நாளில் இந்த 2 ரகத் கூடுதல் புனிதம் பெறுகிறது. ஏனெனில் ஜும்ஆ நாள் என்பது முஸ்லிம்களுக்கு வாராந்திர பெருநாள் போன்றது. இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு நல்லமலுக்கும் பல மடங்கு நன்மை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளில் அல்லாஹ்வின் இல்லத்திற்குள் நுழையும் போது இந்த தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுவது உங்கள் ஆன்மீக பயணத்திற்கு ஒரு வலுவான தொடக்கத்தைக் கொடுக்கும். நபித்தோழர்கள் நமக்கு மிகச் சிறந்த முன்மாதிரிகள் இல்லையா? அவர்களில் ஒருவரான அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிக்கை செய்த ஒரு ஹதீஸை பாருங்கள். வெள்ளிக்கிழமை பள்ளிக்குள் கால் வைத்தவுடன் நான் 2 ரகத் தொழுவேன். அதன் பிறகு ஜும்ஆ தொழுகையை நோக்கி அமர்வேன். புகாரி 1162. இந்த ஹதீஸ் எவ்வளவு தெளிவானது பாருங்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் உடனே இந்த 2 ரக்கத்துகளை தொழுதுவிட்டுத்தான் அமர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு சாதாரண நாள் சுன்னத்தல்ல, இது பள்ளி வரவேற்பு, அதாவது பள்ளிவாசலுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. இந்த மரியாதையைச் செலுத்துவதன் மூலம் நாம் அல்லாஹ்விடம் ஒரு சிறப்பு பிணைப்பை ஏற்படுத்துகிறோம். இந்த 2 ரகத்துகள் நம்மை பாவங்களிலிருந்து சுத்திகரிக்கும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது. நாம் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தவுடன் உலகக் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வுடன் பேசத் தயாராகிறோம் என்பதன் அடையாளமே இந்தத் தொழுகை. இது ஒரு சுத்திகரிப்பு செயல்முறை, நம் உள்ளத்தை இறைவனின் நினைவினால் நிரப்பும் ஒரு வழிமுறை. இந்த 2 ரக்கத்துகள் ஜும்ஆ தொழுகைக்கு நம்மை மனத்தளவில் ஆன்மீக ரீதியாக தயார்படுத்துகின்றன. ஜும்ஆ தொழுகைக்கு அழைப்பு, பாங்கு தொடங்கிவிட்டால் இனி தொழ முடியாது என்று நினைத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் அமர்ந்து விடுகிறோம். ஆனால் இமாம் குத்பா, உரை ஆரம்பிக்கும் வரை, அல்லது சில அறிஞர்களின் கூற்றுப்படி குத்பாவின் போதும் கூட தஹிய்யத்துல் மஸ்ஜித் தொழுவது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த அறியாமை காரணமாக நாம் ஒரு பெரிய நன்மையை இழக்கிறோம். 2 ரக்கத் தொழாமல் பள்ளிவாசலுக்குள் நுழைந்ததும் நண்பர்களுடன் அரட்டையடிக்க ஆரம்பித்து விடுகிறோம். பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கும் அவனது நினைவில் மூழ்குவதற்கும் உள்ள இடம். அங்கே உலக விஷயங்களை பேசுவது நம் வணக்கத்தின் புனித்தன்மையை குறைக்கிறது. சிலர் தொழுதாலும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவசரமாகத் தொழுவார்கள். மனதில் இறைவனின் சிந்தனை இல்லாமல் தொழும் தொழுகை
அதன் முழு பலனை தராது. இந்த 2 ரகத்துகள் உங்கள் துஆவுக்கு ஒரு பாலமாக அமைய வேண்டும் என்றால் அதை நிதானமாகவும் தோழ வேண்டும். முடிந்தவரை ஜும்மா தொழுகைக்கு ஆரம்ப நேரத்திலேயே பள்ளிக்குச் செல்லுங்கள். இது உங்களுக்கு நல்ல இடத்தை மட்டுமல்ல, துஆ செய்வதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் போதுமான நேரத்தைக் கொடுக்கும். ஆரம்ப நேரத்தில் வருபவர்களுக்கு பெரும் நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். اللهم إني أعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. துஆவின் பொருள், இறைவா, வருங்காலத்தைப் பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன். இந்த துஆவை கத்துக்கிட்ட அபூ உமாமா என்ன சொன்னார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரியே நான் காலையிலையும் சாயங்காலமும் இதை ஓதிட்டு வந்தேன். அல்லாஹ் என் கவலை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். என் கடன் எல்லாத்தையும் அடைக்க ஒரு சூப்பரான வழியையும் காட்டிட்டான். சுபஹானல்லாஹ்! இது என்ன மாதிரியான ஒரு பவர்ஃபுல் துஆ! நண்பர்களே, கஷ்டங்கள் நம்மள வீக் ஆக்குறதுக்கு வரல, நம்மள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் வருது. நாம யாருகிட்ட கேட்கணுமோ அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஓனர் கிட்ட டைரக்டா கேட்கிற ஒரு சான்ஸை இந்த கஷ்டங்கள் கொடுக்குது. நாம இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த துஆ சும்மா வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு வெப்பன். உங்க கவலை, கடன், துக்கத்துக்கு எதிரான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெப்பன். இத ஜூமாவோட அந்த கோல்டன் ஹவர்ல முழு நம்பிக்கையோட யூஸ் பண்ணுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ஒரு பகுதியா மாத்திக்கோங்க. கண்டிப்பா அல்லாஹ் உங்க கவலைகளை சந்தோஷமா மாத்துவான். உங்க கடனை அடைக்க அவனே வழிகாட்டுவான். உங்க வாழ்க்கையில நிம்மதியும் வெற்றியும் நிரம்பி வழியும். اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக.